கோயில்ல காணாம போனதும் பழங்கால நகைகள் தான். இந்த நகைகள்லாம் கோயில் நகை இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆனாதான் நான் உங்களுக்கு இந்த நகைகள்லாம் திருப்பி கொடுக்க முடியும். இன்ஸ்பெக்டர், நீங்க சொல்றத பார்த்தா இதெல்லாம் காணாம போன கோயில் நகைன்னு நீங்க சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. பா, என்னப்பா பார்த்துட்டு இருக்கீங்க? டிஜிபிக்கு உடனே கால் பண்ணுங்க. ப்ளீஸ் சார், இந்த ரோட்ல வர கார்ல தான் கோவில் நகையை கொண்டு போறதா எங்களுக்கு ஸ்ட்ராங் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இது வரைக்கும் சோதனை போட்ட எந்த கார்லயும் நகையே இல்ல மேடம். என்ன சார் பேசுறீங்க? அதுக்காக இது காணாம போன நகைன்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லல சார். இந்த நகைய உடனே உங்கள்ட்ட கொடுக்க முடியாது சார். கோயில் அதிகாரியை வர சொல்றேன். அவர் இங்க வந்து பார்த்துட்டு இது கோயில் நகையா இல்லையான்னு அவர் கன்ஃபார்ம் பண்ணுவாரு. அதுக்கப்புறமா இந்த நகையை உங்களுக்கே திருப்பி கொடுத்துறேன். அது என்னோட கடமை சார். ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. இப்ப இந்த நகையை நாங்க திருக்குளங்குன்ற போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போறோம். சார், இது ரொம்ப அநியாயம் சார். இது எங்க குடும்ப சொத்து சார். இதை வச்சு நாங்க ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இன்னைக்கு நடத்த போறோம் சார். உங்ககிட்ட இந்த நகையை கொடுத்துட்டு நாங்க வெறுங்கை வச்சுட்டு கோயிலுக்கு போய் என்ன சார் பண்ண முடியும்? நகையை கொடுங்க சார். இந்த நகையை நாங்க கோயிலுக்கு எடுத்துட்டு போறோம். கோயில் அதிகாரியை அங்க வர சொல்லுங்க. அவரு அந்த கோயில் நகைன்னு சொல்லிட்டாருன்னா நாங்க மறுபேச்சு பேசாம ஒப்படைச்சிடறோம். இல்லன்னா நாங்க பாட்டு எங்க ஃபங்க்ஷனை பண்றோம். நீங்க உங்க கடமையை செஞ்ச மாதிரி இருக்கும், எங்களுக்கும் அந்த தொந்தரவு இல்லாம இருக்கும். மேடம், இது பாருங்க இன்ஸ்பெக்டர், ஆதி சொன்ன சஜஷனை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா 11 மணிக்குள்ள நாங்க இந்த நகைய அங்க கொண்டு போய் வச்சு பூஜையை ஆரம்பிக்கணும். நல்ல நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த நகையை எங்ககிட்ட ஒப்படைச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. மேடம், நீங்க சொன்ன டைமுக்குள்ள நாங்க நகையை சோதனை போட்டு உங்ககிட்ட ஒப்படைச்சிடறோம் மேடம். நீங்க கவலைப்படாதீங்க மேடம். ஆமா சார், ஆதி சொன்ன மாதிரி நீங்க கோயிலுக்கே வந்து நகையை செக் பண்ணிக்கோங்க. இப்ப எங்களுக்கு டைம் ஆகுது. யார்கிட்ட பேசணும்னு சொல்லுங்க, அங்க போய் நாங்க பேசுறோம். இப்போ ப்ளீஸ் போக விடுங்க எங்களை. மேடம், நீங்க கொஞ்சம் சொல்லுங்க மேடம். எங்க இப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம்னா டைம் தாங்க ஆகுது. மிஸ்டர் ஈஸ்வர், சரி நீங்க சொன்ன மாதிரியே நகையை எடுத்துட்டு போங்க. ஆதி, நீ கூட போற. நீங்க சொன்ன மாதிரியே எல்லா கிராஸ் வெரிஃபிகேஷனையும் முடிச்சிட்டு நல்ல நேரத்துக்குள்ள 11 o'clock நீங்க நகையை திருப்பி கொடுக்கறீங்க. ஆதி, எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு நீ கூடவே அந்த நகையை எடுத்துட்டு வர. நாங்க எல்லாம் கோவிலுக்கு போறோம், அங்கேயே வெயிட் பண்றோம். சரிம்மா, அப்ப நீங்க கோயிலுக்கு போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. நான் சீக்கிரமா வந்துடுறேன். மாமா, நானும் வரேன். போ பார்வதி, போய் சீக்கிரமா வர பாருங்க. மிஸ்டர் ஈஸ்வர், 11 மணிக்குள்ள இந்த பெட்டி என் கைக்கு வந்து சேர்றது உங்க பொறுப்பு மட்டுமே, புரிஞ்சுதா? இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பெட்டி நாங்க 2 பேரும் கை வச்சா மட்டும்தான் திறக்கும். அதை மூடாம பாத்துக்கிறது உங்க பொறுப்பு தான். அது க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் நாங்க வந்து தான் ஓபன் பண்ணி கொடுக்கணும். நீங்க ஓபன் பண்ண முடியாது. ஓகே மேடம், பெட்டி லாக் ஆகாம இருக்கிறதுக்கு நாங்க பாத்துக்கிறோம் மேடம். நீங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். கான்ஸ்டபிள் சார், பெட்டி அடியா. யோ, வந்து பெட்டியை தூக்கியா. மாமா, என்ன மாமா பண்றது? இரு, நான் கஜேந்திரன் கால் பண்ணிட்டு வரேன். ஹலோ, சொல்லுங்க சார். கஜேந்திரன், நாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இருந்தப்போ செக் போஸ்ட்ல எல்லார் காரையும் போலீஸ் நிப்பாட்டிட்டாங்க. என்னாச்சு சார்? சிறுமலை கோயில்ல காணாம போன நகை எல்லாம் திருக்கணங்குன்ற ரோட்ல போற கார்ல எடுத்துட்டு போறதா யாரோ போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்காக அந்த வழியா வந்த நம்ம காரையும் சோதனை போட்டாங்க. அப்போ அம்மா கார்ல இருந்த போசான நகை பெட்டி ஓபன் பண்ணி பார்க்கும்போது
காணாம போன கோயில் நகை மாதிரி இருக்குன்னு ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. எந்த ஸ்டேஷனுக்கு சார்? திருக்கணங்குன்ற ஸ்டேஷன். நீங்க உடனே பார்வதி, நான் சொல்லல வாரிசு விழா நடக்காது. ஈஸ்வரன் என் பக்கம் தான் இருக்கான். என்ன அப்படி பாக்குற? அந்த இன்ஸ்பெக்டர் பேரை பாரு பாரு. அந்த ஈஸ்வரன் ஒரு ரூபத்துல வந்து உங்களுக்கு உதவி பண்ணா இன்னொரு ரூபத்துல வந்து எனக்கும் உதவி பண்ணுவாரு. சரியா? சரி, உன்னோட நம்பிக்கை உன்னோட. ஆனா பந்தயத்தை மட்டும் மறந்துடாதம்மா. நீ பந்தயத்துல தோத்துட்டேன்னா குலதெய்வம் கோயில வச்சு நீ யாருங்கிற உண்மைய எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன். மாமா வராரு. மாப்பிள்ள வர மாமா போலாமா? ஸ்டேஷனுக்கா மாப்பிள்ள? ஆமா. பார்வதி, நகைக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் கஜேந்திரன் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். அவர் டைரக்டா ஸ்டேஷனுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. போலாமா? ம். ஆ. பார்வதி, அருண் ப்ரோ போலாமா? எல்லாம் ஓகே தானே? என்னென்ன நகை இருக்குன்னு லிஸ்ட் எழுதி கொடுத்து சொன்னாங்க. எழுதி கொடுத்தாச்சு. இப்போ ஸ்டேஷன் வர சொல்லிட்டாங்க. நானும் பார்வதி மாமா 3 பேரும் ஸ்டேஷன் போயிட்டு வந்துடும். நீ கோயிலுக்கு போய் அம்மா கூட இரு. சரியா? ஆ சரி ப்ரோ. ப்ரோ, மாமா எதுக்கு தேவையில்லாம ஸ்டேஷன் அங்கேயும் நாளே வச்சுக்கிட்டு? மாமாவை நான் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிடுறோம். நீங்களும் அண்ணியும் போயிட்டு வந்துருங்க. கரெக்ட் தான். ஓகே. மாமா, நீங்க அருணோட கோயிலுக்கு போயிடுங்க. நானும் பார்வதியும் ஸ்டேஷன் போயிட்டு வந்துடுறோம். சரிங்க மாப்பிள்ள. வாங்க வாங்க. இவர் பூஜையில என்கிட்ட சொன்ன மாதிரி நடந்துருமா? பார்வதி, ஆ. என்ன? வா. ஆ. ஹலோ, திருமலை கோவில் நிர்வாகி ஈவோ சோமசுந்தர சாருங்களா? நான் ஈஓ சோமசுந்தர் தான் பேசுறேன். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், காணாம போன நகையை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? பார்க்கறதுக்கு கோவில் நகைகள் மாதிரி பழங்கால நகைகள் கிடைச்சிருக்கு சார். அதை நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லணும் சார். கொஞ்சம் வரீங்களா சார்? இதோ இப்பவே வந்துடுறேன். ஓகே சார், தேங்க்யூ. ஐயோ, நந்தினி மேடம் கால் பண்றாங்க. மேடம், அங்க என்ன நடக்குது? மேடம், நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சு ஆதிக்கடவுர் பரம்பரை நகைப்பட்டிய இன்ஸ்பெக்டர் சீஸ் பண்ணிட்டாரு. வெரி குட். அந்த நகைப்பெட்டியை கேப்சர் பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்தாச்சா? வந்தாச்சு மேடம். அதுல ஒரு சிக்கல் வந்துருச்சு. என்ன சிக்கல்? போலீஸ் சீஸ் பண்ண நகைப்பட்டி ஆதிக்கடவுர் ஜெமீன் பரம்பரைக்கு சொந்தமானதுன்னு நிரூபிக்கிறதுக்காக அகிலாண்டேஸ்வரி அம்மா சைட்ல இருந்து அவங்களோட மேனேஜர் கஜேந்திரன் டாக்குமெண்ட்ஸோட ஸ்டேஷனுக்கு வந்துகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சிறுமலை கோவில் நிர்வாகி அது கோவிலுக்கு சொந்தமான நகையா இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்காரு. சிக்கல் என்னங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. 2 பேர்ல யார் ஸ்டேஷனுக்கு வந்தாலும் என்னோட பிளான் கெட்டு போயிடும்னு பயப்படுறீங்க, கரெக்டா? ஆமா மேடம். கவலைப்படாதீங்க. அவங்க 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வந்தா தானே கண்டிப்பா வரமாட்டாங்க. பாத்தியா பாத்தியா?
வாடா போலாம். ஏய் ஏய் அமைதான்றல எதுக்கு வழி மறைக்கிறீங்க? வண்டி எடுங்கப்பா. யோ என்ன ஏரியால வேகமா வந்துட்டு இருக்க? யாரு? நான் வேகமா வந்துட்டு இருக்கேனா? ஆமா. நான் வேகமாலாம் வரல, வண்டி எடுங்க. ஆமா வேகமா தான் வந்த, வழி விட முடியாது. எங்கயா போற? யோ நான் ஈஓயா, எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர். அதுக்கு என்னப்பா? யாருன்னு தெரியாம பேசாதீங்க, புரியுதா? என்ன வண்டி எடு. வேகமா ஓட்டிட்டு வந்துட்டு சீல போட்டுட்டியா? யோ உன் தப்பு என்னன்ற? ஆபீசர்னா ஓவர் ஸ்பீட்ல வச்சியா? என்ன பிரச்சனை? சார் நான் பாட்டுக்கு வந்துட்டு இருந்தேன் சார், வண்டியை குறுக்க விட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார். ஒண்ணு கேட்கல. யாரையா நீங்க? எதுக்கு என்ன வழி மறிக்கிறீங்க? வழியை விடுங்க, நான் அவசர வேலையா போய்கிட்டு இருக்கேன். கேள்வி கேட்காம எங்க கூட வந்தா உன் உயிர் மிஞ்சம். இந்த இடத்துலயே உன் கழுத்தை அறுத்துருவேன். எப்படி வசதி? நான் புள்ள குட்டிக்காரன், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்க சொன்னபடி நான் கேக்குறேன். வா அப்ப வண்டியில ஏறு. சரியா? வண்டியில ஏறு. ஆயா போயாடா நடா. சரி போ உள்ள. மாமா, பூஜைக்கு வேற நேரம் ஆயிடுச்சு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நம்ம நகை கொண்டு போய் சேர்த்தாகணும். புரியுது பார்வதி, எனக்கும் டென்ஷனாக தான் இருக்கு. கஜேந்திரன் கால் பண்ணியிருக்கேன்ல, வந்துருவாரு, வெயிட் பண்ணலாம். இன்ஸ்பெக்டர், ம்? பூஜைக்கு நேரம் ஆகுது. நீங்க நகைப்பெட்டியை திறந்து ஒவ்வொரு நகையா எடுத்து பாருங்க. அது சாமி நகையா இல்ல ஜமீன் பரம்பரை நகையான்னு உங்களுக்கே தெரியும் சார். ஆமாம் சார், பழங்காலத்து நகைங்கிறனால நீங்கள் கோயில் நகைன்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பீங்க. இதில் இருக்கிற நகைகளோட டிசைன், டெக்கரேஷன் எல்லாமே கோவில் நகையிலேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேணா திறந்து பாருங்க, நீங்களே சொல்லுவீங்க. சாரி சார், என்னால அங்க என்ன சொல்ல முடிஞ்சதோ அதை தான் இங்கேயும் சொல்ல முடியும். பொதுவா கோயில் நகைகளும் ஜமீன் நகை மாதிரி தான் ரொம்ப பழசா இருக்கும். அந்த காலத்துல எத்தனையோ ராஜாக்கள், ஜமீன்தார்கள் எல்லாம் தங்களோட பரம்பரை நகைகளை அப்படியே எடுத்துட்டு போய் கோவிலுக்கு தான் தானமா கொடுத்திருக்காங்க. அதனால கோயில் நகைக்கும் ஜமீன் நகைக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். கோவில் ஈஓக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், அவர் வந்துட்டு இருக்காரு. அவர் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது காணாம போன முருகன் கோவில் நகையா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுவாரு. அவர் கோவில் நகை இல்லைன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே உங்ககிட்ட ஒப்படைச்சிருவேன். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். மாமா, ஆ, கோவில் ஈயோ எப்ப வருவார்னு நமக்கு தெரியாது. லேட் ஆச்சுன்னா நமக்கு தான் பிரச்சனை. அதனால நீங்க கஜேந்திரன் சாருக்கு ஃபோன் பண்ணி எங்க வந்துட்டு இருக்காருன்னு கொஞ்சம் கேளுங்க. அவர் டாக்குமெண்ட்டை கொண்டு வந்துட்டா அதை காட்டிட்டு நம்ம நகையை எடுத்துட்டு போலாம்ல. நான் ஃபோன் பண்ண நேரத்துக்கு இந்நேரம் கஜேந்திரன் வந்திருக்கணும் பார்வதி. சரி, ஃபோன் பண்ணி பார்க்குறேன். சார், நான் டிரைவர் பாபு பேசுறேன் சார். பாபு, கஜேந்திரனுக்கு கால் பண்ணா நீங்க அட்டன் பண்றீங்க. கஜேந்திரன் எங்க? சார், நாங்க வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு கார் ஓவர் டேக் பண்ணுச்சு. மரத்துல மோதி கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். என்னது, கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஆமா சார். சரி, கஜேந்திரனுக்கு என்னாச்சு? எப்படி இருக்காரு? சார், அவருக்கு எந்த ஆபத்து இல்லை சார். அடிபட்டு மயக்கமா இருக்காரு. ஆம்புலன்ஸ் இப்பதான் வந்துச்சு சார். ஆஸ்பத்திரி போறோம் சார். டாக்குமெண்ட் பைல் கார்ல தான் சார் இருக்கு. சரி, நான் அசிஸ்டன்ட் மேனேஜர்கிட்ட பேசி ஹாஸ்பிட்டல் வர சொல்றேன். நானே பேசிட்டேன் சார், வரேன்னு சொல்லியிருக்காரு. சரி, டாக்டர் செக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்க சார். அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட ஃபைலை கொடுத்தீங்க வர சொல்லுங்க. சரிங்க சார். என்னாச்சு? கஜேந்திரன் சாருக்கு என்னாச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, மயக்கத்துல இருக்காராம். ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க. ஐயோ, அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது மாமா. இப்ப என்ன பண்றது? டிரைவர் பாபு அசிஸ்டன்ட் மேனேஜர் கால் பண்ணி ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருக்காரு. அவர் டாக்குமெண்டோட வந்துருவாரு. சரி. இன்ஸ்பெக்டர்,
நீங்க ஈஓ கால் பண்ணி பக்கத்துல வந்துட்டாருன்னு கேட்டு சொல்லுங்களேன். ஓகே சார். This number is currently switched off. Please try again later. என்னாச்சு? சுவிட்ச் ஆஃப்னு வருது. இவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. திருப்பி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன். This number is currently switched off. Please try again later. மறுபடியும் சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது சார். அம்மா அகிலாண்டேஸ்வரி அம்மா வரலீங்களா? நாங்க டிராபிக் இல்ல, சீக்கிரமா கிளம்பி வந்துட்டோம். அக்கா கிளம்பின நேரத்துக்கு கொஞ்சம் டிராபிக்கா இருக்கும். இப்ப வந்துருவாங்க. இல்ல நேரமாச்சு, வந்தாங்கன்னா பூஜை ஆரம்பிச்சிடலாம். எல்லா ஏற்பாடும் முடிச்சாச்சு. எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் சரியா இருக்குமா? அதோ அக்காவே வந்துட்டாங்களே. சரி. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. அக்கா எல்லாம் ரெடியா இருக்கு. வாங்க அக்கா. வாங்கம்மா. வாங்க. வாங்கண்ணா. வாங்க. அம்மா, உங்க பரம்பரை வழக்கப்படி பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளுமே ரெடியா இருக்குமா? அந்த போசன பெட்டி மட்டும் வைக்கலாமா? நகைப்பெட்டி கொண்டு வந்து வச்சிட்டீங்கன்னா பூஜை ஆரம்பிச்சிடலாம். ஏற்கனவே நல்ல நேரம் ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சுமா. என்னமா யோசிக்கிறீங்க? போசன பெட்டி எடுத்துட்டு வந்து வைங்கம்மா. பூசான பெட்டி எடுத்துட்டு வந்து வெயினா இப்படி முழிக்கிறா? என்னமா தயங்குறீங்க? போசன பெட்டி எங்க? அது வந்து நாங்க வரும்போது எதிர்பாராம ஒரு சின்ன சம்பவம் நடந்துருச்சு. நடக்க வேண்டியதெல்லாம் நல்லபடியா நடந்திருக்கு. நாங்க லேட்டா வந்ததுக்கு அதுதான் காரணம். உங்களை எதுக்கு அம்மன் இப்படி சோதிக்கிறான்னு தெரியலையாம்மா? அம்மன் எங்க சோதிக்கிறாங்க? நாங்க இல்ல சோதிக்கிறோம். நல்ல நேரம் போயிட்டே இருக்குமா. பெரிய தம்பிக்கு போனை போட்டு சீக்கிரமா நகைப்பட்டியை கொண்டு வர சொல்லுங்கம்மா. ராவுகாலம் தொடங்கிருச்சுன்னா பூஜை ஆரம்பிக்க முடியாதுமா. நிதி, கரணம், யோகம், நல்ல நேரம், குளிகை, ராகு காலம், யமகண்டெல்லாம் பார்த்து காரியங்களை செய்ய நினைக்குது மனுஷங்களோட மனசு. ஆனா அதையெல்லாம் தாண்டி யார் யாருக்கு எப்போ எதை செய்யணுமோ அத உடனே அப்பப்ப செஞ்சு முடிக்குது அந்த பரம்பொருள் ஈஸ்வரனோட மனசு. பொறுத்துருங்க. ஈஸ்வரன் மனசு வைக்கிறப்பதான் யாருக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும். மாமா, கோயில் ஈயோ போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. கஜேந்திரன் சாரோட கார் வேற ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஏந்தா கடவுள் இப்படி எல்லாம் சோதிக்கிறாரோ தெரியல மாமா. இப்ப என்ன மாமா பண்றது? அம்மா தான் கூப்பிடுறேன். மாமா, கஜேந்திரன் சாருக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தை இப்போதைக்கு அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம்.